நடராஜ பெருமானின் உருவ விளக்கம் பற்றி இப்பதிவில் காண்போம். சைவம் இறைவனுக்கு உருவம் தந்து வழிபடுகின்றது. அதன்படி கடவுளின் சிலைகள் கலையழகோடு உருவாக்குவது மட்டுமின்றி நமது மதக் கருத்துக்களையும் உணர்ச்சிகளையும் சேர்த்தே உருவாக்குகின்றனர். அவ்வாறு நடராஜ பெருமானின் உருவத்தில் உள்ள தத்துவங்களை அறிந்து கொண்டு வழிபடுவது சிறப்பு. நடராஜர் திருமேனியில் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் உள்ள விளக்கத்தை பார்ப்போம். திருமேனி ஆகாயமே அவன் திருமேனியாக விளங்குகின்றது. விசும்பே உடம்பு என்று சேரமான் பெருமான் பொன் வண்ணத்து அந்தாதியில் அருளியுள்ளார். திருக்கைகள் 4, 8, 10, 16 கைகள் என்று தாண்டவத்திற்கு ஏற்றபடி இருக்கும். திருக்கைகள் திசைகளை குறிக்கின்றன. திசைகள் 8 திருக்கைகள் என்று திருமூலர் திருமந்திரத்தில் அருளியுள்ளார். திருவடிகள் நடராஜரின் ஊன்றிய திருவடி மறைத்தல் தொழிலை குறிக்கும். நடராஜ பெருமானின் தூக்கிய திருவடி அருளல் தொழிலை குறிக்கும். அரண் ஊற்றணைப்பில் அமர்ந்திரு தாயி அரணடை என்றும் அனுக்கிரகம் என்னே என்று திருமூலர் திருமந்திரத்தில் அருளியுள்ளார். முக்கண் சிவபெருமானின் மூன்றாவது கண்ணாகிய நெற்றிக்கண் உள்ளிட்ட 3 கண்கள் சூரியன், சந்திரன், தீ என்ற 3 ஒளிகளை குறிக்கின்றன. மோகாய முக்கண்கள் மூன்றொளி என்று திருமூலர் திருமந்திரத்தில் அருளியுள்ளார். பொன்முறுவல் நடராஜ பெருமானின் பொன்முறுவல் உயிர்களுக்கு ஏற்படுகின்ற சஞ்சிதம், பிராரப்பதம், ஆகாமியம் என்னும் 3 வகை துன்பங்களையும் தமது பொன்முறுவலினால் கொடுத்து அருளுகிறார். இடர் மூன்றும் இடிந்தருளும் இளமுறுவல் முகமலரலங்க என்பது சிவ தருமேயந்திரம். சடைமுடி சடைமுடி ஞானத்திற்கு அடையாளம். நூலது வேதாந்தம் நுஞ்சிகை ஞானமாம் என்று திருமூலர் திருமந்திரத்தில் அருளியுள்ளார். நிலாப்பிறை நிலாப்பிறை அவரது முற்றறிவை குறிக்கிறது. நீரு சிவபெருமான் உடம்பில் அணிந்துள்ள நீரு அவருடைய பராசக்தியை குறிக்கிறது. பராவணமாவது நீரு என்று திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் அருளியுள்ளார். நூல் பூநூல் வேதாந்தத்தை குறிக்கிறது. நூலது வேதாந்தம் என்று திருமூலர் திருமந்திரத்தில் அருளியுள்ளார். சிலம்பும் கழலும் நடராஜ பெருமான் தமது திருப்பாதங்களில் சிலம்பையும் வீரக்கழலையும் அணிந்து இருப்பார். இவை இரண்டும் ஆன்மாவின் பழைய வினைகளையும் பிறவித் துன்பத்தையும் அறுத்து வீடுபேறு அளிப்பவர் என்பதை குறிக்கின்றது. துடி எனப்படும் உடுக்கை சிவபெருமானின் திருக்கரத்தில் உள்ள உடுக்கை படைக்கும் தொழிலை குறிக்கின்றது. தோற்றம் துடியதனில் என்று திருமூலர் திருமந்திரத்தில் அருளியுள்ளார். தீச்சுடர் நடராஜ பெருமான் கையில் ஏந்தியுள்ள தீச்சுடர் அழிக்கும் தொழிலை குறிக்கின்றது. அரண் அங்கே தன்னில் அறையின் சங்காரம் என்று திருமூலர் திருமந்திரத்தில் அருளியுள்ளார். சூலம் நடராஜ பெருமான் கையில் உள்ள 3 பிரிவுடைய சூலம் ஆக்கல், காத்தல், அழித்தல் என்னும் 3 சக்திகளை குறிக்கின்றது. பாசம் அதாவது பாசக்கயிறு, ஆணவம், கன்மம், மாயை ஆகிய மும்மலங்களை குறிக்கிறது. கோடரி இது இறைவனின் பேராற்றலை குறிக்கிறது. மணி ஓசையின் ஸ்வரூபமான மணி இறைவனின் மந்திர ரூபத்தை குறிக்கிறது. அபயகரம் இது காத்தல் தொழிலை குறிக்கிறது. அமைத்தல் திதியாம் என்று திருமூலர் திருமந்திரத்தில் அருளியுள்ளார். வீசிய திருக்கை நடராஜ பெருமானின் வீசிய கை எப்போதும் தூக்கிய திருவடியை காட்டிக் கொண்டு இருக்கும். தூக்கிய திருவடி உயர் மலத்திலிருந்து விடுபட்ட நிலையை காட்டுகிறது. எனவே அதனோடு பொருந்தியுள்ள வீசிய திருக்கரம் உயிர் பேரின்ப நிலையை அதாவது வீடு பேற்றை அடைகின்ற செய்தியை குறிக்கிறது. பாம்பு உலகம் தோன்றவும் ஒடுங்கவும் தான் நிமித்த காரணன் என்பதை உணர்த்த குண்டலினி சக்தி உருவமாகிய பாம்பை ஏந்தியுள்ளார். முயலகன் நடராஜ பெருமானின் ஊன்றிய திருப்பாதத்தின் கீழே உள்ள முயலகன் உருவம்
பாசத்துடன், அதாவது மனத்துடன் இருக்கும் ஆன்மாவைக் குறிக்கும். திருவாசி. இது ஓங்காரத்தைக் குறிக்கும். இக்காணொளியை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி.